மதிப்பிற்குரிய நம் தேவாங்க சமூகத்தினர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். கடந்த 3வது பாகத்தில் தேவலன் என்ற தேவாங்க முனிவன் முதல் அவதாரமாக தோன்றி சிவனின் கட்டளையை நிறைவேற்றினார். இறுதியில் தன் உடலை லிங்க வடிவமாக்கி பரமசிவனிடம் தஞ்சம் அடைந்தார் என்பதை விரிவாக கேட்டு உணர்ந்தோம். இந்த பாகத்தில் 2வது அவதாரம் ஏன் எடுத்தார் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். சரி, தேவாங்க முனிவர் 2வது அவதாரம் ஏன் எடுத்தார்? வணக்கம். தேவாங்க முனிவர் முதல் அவதாரம் இறுதியில் வித்தியாதரர்கள் சிவனிடம் வேண்டியதாக ஒரு கருத்தை பதிவு செய்துள்ளேன். இந்த வித்தியாதரர்கள் யார்? வித்தைகளில் வல்லவர்கள் வித்தியாதரர்கள். இவர்கள் தேவர்களில் ஒரு பிரிவினர். இவர்களை யாழோர் என்று அழைப்பார்கள். இவர்கள் தங்களுக்கு அறியாத கலைகளை தங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஒரு நல்லாசிரியர் தருக என்று சிவனிடம் வேண்டியதால் சிவனும் இதற்காக தேவலரை மீண்டும் பிறப்பெடுக்க கட்டளையிட்டார். இப்படி தோன்றியதுதான் வித்தியாதரர் என்ற 2வது அவதாரம். இன்னொரு காரணமும் இருக்கிறது. தேவலர் முதல் அவதாரத்தில் சௌடேஸ்வரி அம்மன் கொடுத்த அந்த புனிதமான நந்தி கொடியை அசுரர்களிடம் தேவலர் ஏமாந்து கொடுத்து அதனால் தேவர்கள் தோற்று அவமானம் பட்டதால் இதற்கு காரணமாகவும் தேவலரை மீண்டும் 2வது அவதாரமாக பிறப்பெடுக்க சிவன் ஆணையிட்டார். 2வது அவதாரத்தில் தேவலரின் பெயர் என்ன? அவருடைய இளமை பருவம் குறித்து கூறுங்கள். வித்தியாதரர்களில் ஒருவரான ஏமவர்ணன். அவன் குழந்தை பேறு வேண்டி சிவனை நினைத்து தினமும் தவம் செய்து கொண்டிருந்தான். திடீரென கண் விழித்த போது ஒரு ஆண் குழந்தை கண்டான். இக்குழந்தை இங்கு வருவதற்கு காரணம் சிவனுடைய கருணைதான் என்று கருதி தன் இல்லத்திற்கு கொண்டு வந்தான். மனைவி சந்திரமுகியிடம் நடந்ததை சொன்னான். பிறகு அந்த குழந்தைக்கு இருவரும் சேர்ந்து கமலாச்சன் என்று பெயர் சூட்டி நன்கு வளர்த்தார்கள். இந்த கமலாச்சன் என்ற சிறுவன் தன்னுடைய 11 வயதில் 4 வேதம், 6 சூத்திரம், 64 கலைகளில் தேர்ச்சி பெற்றிருந்தான். இயல்பாகவே பூர்வ ஜென்மத்தில், அதாவது முதல் அவதாரத்தில் அனைத்து கலைகளையும் அறிந்தவன். 2வது பிறப்பில் கற்பது எளிது. இது வியப்பில்லை. முதல் பிறவியில் மனுசூத்திரம், காயத்ரி சூத்திரம் மற்றும் பல சாஸ்திர நூல்களை செய்த இவருக்கு இப்ப இந்த இளம் 11 வயதில் தேர்ச்சி என்பது அதிசயமில்லை. கமலாச்சன் ஒரு ஆசிரியனாக இருந்து என்ன கற்பித்தார்? கமலாசன் ஒரு ஆசிரியனாக இருந்து தான் கற்ற கலைகளை வித்தியாதரர்கள் அனைவருக்கும் சிறந்த முறையில் கற்பித்தான். அதே நேரத்தில் இசை தொண்டு செய்து தேவர்களை மகிழ்வித்தான். இவன் இசைத்த யாழிசையை கேட்டு கைலை மலையில் வாழும் மிருகங்களும் பறவைகளும் ஒற்றுமையுடன் இசையை கேட்டு மகிழ்ந்தன. தினந்தோறும் கைலை சென்று அமுதம் போன்ற பாடல்களை வீணையில் இனிமையாக வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டான். இசை நூல்களை இயற்றி சிவ பரம்பொருளின் திருமுன் அரங்கேற்றினான். இப்பிறப்பில் சிவனுடைய கட்டளையை நிறைவேற்றிய பின்பு பிறகு என்ன நடந்தது? இந்த சூழ்நிலையில் பூவுலகில் காந்தார நாடு என்ற ஒரு நாடு. அந்த நாட்டிற்கு சுருதகீர்த்தி மன்னன் என்பவன் ஆண்டு வந்தான். அவன் சிவனுடைய பூஜைக்காக அமைக்கப்பட்ட சோலை, பூஞ்சோலை, நந்தவனம், சிவனுடைய பூஜைக்காக படைக்கப்படுகின்ற மலர்களை வளர்த்து வந்தான். அந்த சோலையில் கோரன் என்ற அரக்கன் சோலையை நாசம் செய்து பல உயிர்களை கொன்று தின்று வந்தான். மன்னனும் 4 வகை படைகளோடு அந்த கோரன் என்ற அரக்கனை போரிட்டான். அவ்வரக்கன் மேலும் பல படை வீரர்களை வந்தவர்களையெல்லாம் கொன்று தின்று அழித்தான். இவனை வெற்றி கொள்ள முடியாது என்று நினைத்து அந்த சுருதகீர்த்தி மன்னன் சிவனை நினைத்து தவம் செய்தான். சிவனும் பார்வதியும் காட்சி கொடுத்தனர். நடந்ததை சொல்லி எங்களை காப்பாற்றுங்கள் என்று மன்னன் வேண்டினான். அதற்கு சிவன், அந்த கோரனை எவராலும் அழிக்க முடியாது, அவன் அப்படி வரம் பெற்று வந்திருக்கிறான். ஆகவே அவனை அழிக்க வேண்டுமென்றால் உன் மனைவியின் வயிற்றில் ஒரு மைந்தன் தோன்றுவான். அவன் அந்த கோரனை கொன்று
உனது செங்கோலை நன்கு வழிநடத்துவான் என்று சிவன் வரம் தந்தார். வரம் தந்துவிட்டு கமலாச்சன் என்று அழைக்கப்படுகின்ற வித்யாதரனை வரும்படி அழைத்தார். கமலாச்சன் சிவனிடம் தஞ்சம் பகிர்ந்தான், வணங்கி நின்றான். சிவன் அந்த கமலாச்சன் என்ற வித்யாதரனை பார்த்து, நீ காந்தார நாட்டு மன்னனாக இருக்கும் சுருதகீர்த்திக்கு மகனாக தோன்றி அவன் அழிக்க முடியாத அந்த கோரனை அழித்து அந்த நாட்டிற்கு நீயே அரசனாக இருந்து காப்பாயாக என்று கட்டளையிட்டார் சிவன். இப்படித்தான் 3வது அவதாரமாக எடுக்க காரணமாக இருந்தது. தேவலரின் 3வது அவதாரத்தின் சிறப்பு என்ன? அவருடைய இளமை பருவம் குறித்து கூறுங்கள். சிவனின் கட்டளைப்படி காந்தார நாட்டில் ஒரு பிறவி எடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். அந்த காந்தார நாடு என்பது உலக புகழ் பெற்ற ஒரு வளநாடு. புலவர்கள் புகழ்ந்து பாடும்படி சிறந்து விளங்கும் நாடு. இந்நாட்டு மன்னன் சூர்தகீர்த்தியின் மனைவி சோமவதி வயிற்றில் சிவனின் கட்டளைப்படி 3வது பிறப்பாக தோன்றினார் தேவலர் என்ற தேவாங்க முனிவர். நல்லதொரு நாளில் பக்தியை வளர்க்கும் பாலகன் ஒருவனை பெற்றெடுத்தாள் சோமவதி. மன்னன் மகிழ்ச்சியோடு சிறப்பாக கொண்டினான். குழந்தை வரம் பெற்றதற்காக, பிள்ளை பிறந்ததற்காக. அவன் அந்த மகிழ்ச்சி கடலில் தன் நாட்டு மக்கள் 12 ஆண்டு காலம் வரியே கட்ட வேண்டாம் என்று கட்டளையிட்டான். அந்த சிறு குழந்தைக்கு பெயர் வைக்கும் நல்ல நாளில் அரண்மனைக்கு அனைவரையும் அழைத்து ஆலோசனை செய்தான். அச்சமயம் ஆகாயத்திலிருந்து ஒரு அசரீரி குரல் ஒன்று ஒலித்தது. இக்குழந்தைக்கு தகுதியான பெயர் புஷ்பதந்தன் என்று ஒலித்தது. அதை கேட்ட அரசனும் அவையில் இருந்த அறிஞர்களும் அந்த குரல் ஈசன் குரல் என்று நினைத்து மகிழ்ச்சி அடைந்து அக்குழந்தைக்கு புஷ்பதந்தன் என்று பெயரிட்டு மகிழ்ந்தனர். இளம் வயதில் அவன் கல்வியை கற்று வேதம், தர்மநீதி சாஸ்திரம், அரசனுக்குரிய நீதி சாஸ்திரங்கள், போர் வித்தைகள் என முறையாக கற்று தேவாங்க முனிவராகவும் வித்தியாதரனாகவும் தோன்றிய காலத்திலும் பெற்ற கல்விகள் யாவையும் சில ஆண்டுகள் கழித்து தெளிந்து குருகுல வாசத்திலிருந்து தனது அரண்மனைக்கு வந்தான் புஷ்பதந்தன். புஷ்பதந்தன் கோரன் என்ற அந்த அரக்கனை அழித்தாரா என்பதை பற்றி கூறுங்கள். அழிப்பதற்கு முன் புஷ்பதந்தன் தேவதத்தை என்பவளை திருமணம் செய்கிறான். இன்பமாக இல்லற வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. மன்னன் புஷ்பதந்தனின் கோரனை பற்றி சொல்லி அவனை வெல்ல இதுவரை யாரும் தோன்றியதில்லை. நீ சிவனுடைய அருளால் தோன்றியவன், உன்னால் தான் அவனை அழிக்க முடியும். இது நல்ல சமயம், நீ சென்று வா, கொன்று வா என்று அவனை வாழ்த்தி வழி அனுப்புகிறார் மன்னன். புஷ்பதந்தன் அந்த அரசனுடைய படைகளோடு சென்று போரிட்டு கோரனை கொன்றான். தாயும் தந்தனை மகிழ்ச்சி அடைந்தனர். புஷ்பதந்தன் சிவனுடைய கட்டளையை நிறைவேற்றிவிட்டார். பின்னர் 4வது அவதாரம் எடுக்க காரணம் என்ன? என்ன நடந்தது? அந்த கோரனை அழித்த பிறகு அந்த சுருதகீர்த்தி காந்தார நாட்டில் இந்த புஷ்பதந்தன் 11,000 கோவில்களை கட்டி சிவலிங்க வழிபாடு செய்வதற்கு கோவிலெல்லாம் கும்பாபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தி சிவனிருடைய ஆட்சி புரிந்தான். ஒன்று. இன்னொன்று முக்கியமான ஒரு பதிவு என்னவென்றால், அந்த 3வது அவதாரத்தில் புஷ்பதந்தனுடைய அவதாரத்தில் தான் சிவராத்திரி வழிபாடு நாடெங்கும் செய்ய வழிவகுத்தான். வேத ஆகமங்களின் கூறியபடி சிவராத்திரி பூஜை செய்தான். இந்த செயலை கண்டு சிவனும் பார்வதியும் புஷ்பதந்தனுக்கு காட்சி கொடுக்கின்றனர். உன் செயலை பார்த்து நாங்கள் மகிழ்ந்தோம், உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு புஷ்பதந்தன் சொல்கிறான், நானும் என் மனைவியும் திருக்கைலாய மலைக்கு தினமும் வந்து உங்களை பூசிக்க வேண்டும், அதற்கு வரம் கொடுங்கள் என்றுதான் அவர்கள் கேட்கிறார். கேட்டவுடன் வரமும் தந்து விடுகிறார். அதன்படி தினமும் விடியற்காலை புஷ்பதந்தனும் தன் மனைவியும் திருக்கையிலை சென்று சிவனையும் பார்வதியும் வழிபாடு செய்து கொண்டு வருகின்றனர். ஒரு சமயம் புஷ்பதந்தன் தனியாக தன் மனைவியை விட்டுவிட்டு கையிலை சென்று சிவனை பூசிக்க செல்கிறான். அப்பொழுது சிவன் அந்த பூசிக்கும் இடத்தில் சிவன் இல்லை. சிவன் எங்கு இருக்கிறார் என்று தேடி
அவன் அந்த சிவன் இருக்கும் இடத்தில் புஷ்பதந்தன் செல்கிறான். அப்பொழுது அந்த புறத்தில் சிவன் உமாதேவியோடு உரையாடி கொண்டிருக்கிறார். உரையாடல் முடிந்த பிறகு அவரை கண்டு தரிசனம் செய்துவிட்டு போகலாம் என்று அந்த புறத்தின் வாசலில் ஓரமாக நிற்கிறான். அப்பொழுது பார்வதி சிவனிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். யாருக்கும் தெரியாத கதை ஒன்றை எனக்கு கூறுங்கள் என்று அவர் பார்வதி சிவனிடம் கூறுகிறார். அதற்கு சிவனும் ஒரு கதையை சொல்கிறார். இந்த கதையை அந்த புறத்தில் வாசலில் நின்று கொண்டிருந்த புஷ்பதந்தனும் கேட்டுவிடுகிறான். கேட்டுவிட்டு சரி, நாம் சந்திக்கும் நேரம் இதுவல்ல என்று நினைத்து வீட்டுக்கு வந்து விடுகிறான். வீட்டுக்கு வந்தவுடன் கணவன் தன்னை விட்டுவிட்டு போனதால் கோபமாக இருக்கிறாள் மனைவி. இவன் எவ்வளவோ சமாதானம் செய்து பார்க்கிறான், முடியவில்லை. உண்மையை சொல்லுகிறான். இது மாதிரி சிவனை பார்க்க சென்றேன், அவர் இல்லை, அந்த புறத்தில் இருந்தார். அவருடைய மனைவி ஒரு கதையை சொன்னார், கேட்டுவிட்டு இந்த நேரம் உகந்ததில் என்று வந்துவிட்டேன் என்று நடந்ததை சொல்கிறார். நீ கதை கேட்டது உண்மை என்றால் அந்த கதை என்னிடம் சொல் என்று மனைவி கேட்கிறாள். மனைவி கேட்டவுடன் அவளை சமாதானப்படுத்துவதற்காக சிவன் சொன்ன கதையை மனைவியிடம் சொல்லிவிடுகிறான். பிறகு மறுநாள் சிவனும் மனைவியும் இருவரும் சேர்ந்து கைலைக்கு சென்று தரிசிக்க செல்கிறார்கள். அப்பொழுது புஷ்பதந்தன் சிவனை பார்க்க செல்கிறான். தேவதத்தை பார்வதி தரிசனம் செய்ய போகிறான். அப்பொழுது அந்த தேவதத்தை தன்னுடைய பார்வதியிடம் வணங்கி பூஜித்து, நான் ஒரு புதிய கதை சொல்கிறேன், அதை கேளுங்கள், உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் நாட்டிற்கெல்லாம் சொல்லுகிறேன் என்று கேட்கிறார். பார்வதியும் கதை கேட்கும் ஆர்வலில் எங்கே அந்த கதையை சொல் என்று பார்வதி தேவி கேட்கிறார். புஷ்பவல்லி தேவதத்தை கணவன் சொன்ன கதையை பார்வதியிடம் சொல்லுகிறார். சொன்னவுடன் நேற்று இரவு சிவன் சொன்ன கதையே இவளுக்கு எப்படி தெரிந்தது என்று கோபமாக உடனே சிவனிடம் சென்று கேட்கிறாள். கேட்டவுடன் அவர் இல்லை, இது புதிய கதை, யாருக்கும் தெரியாது, யார் சொன்னார் என்று கேட்டதற்கு புஷ்பதந்தனின் மனைவி சொன்னாள் என்று சொன்னவுடன் புஷ்பதந்தனின் மனைவியை வரவழைத்து, உனக்கு யார் இந்த கதையை சொன்னார் என்று கேட்டவுடன் அவள் தன்னுடைய கணவன் சொன்னார் என்று சொன்னவுடன் கணவன் புஷ்பதந்தனை சிவன் அழைத்து, உனக்கு எப்படி கதையை தெரியும், உனக்கு யார் சொன்னார்கள் என்று கேட்டதற்கு அவன் நடந்ததை சொல்கிறான். நான் உங்களை நேற்று இரவு தேடி வந்தேன், இல்லை, அந்த புறத்தில் இருந்தீர்கள், பார்வதி கேட்டார், நீங்கள் கதை சொன்னீர்கள், அதன் வாசல் என்று கேட்டேன், என் மனைவியை சமாதானப்படுத்துவதற்காக அந்த கதையை சொன்னேன் என்று உண்மையை சொன்னான். கேட்ட சிவன் கோபம் கொண்டு, பரம ரகசியமாக இந்த கதையை கேட்டு நீ வெளியே சொன்னதால் நீ வெறிகொண்ட மனதுடைய வேதாள உருவம் கொண்டு அலைக என்று சாபமிடுகிறார். அதே நேரத்தில் உன் மனைவியும் மனவடக்கம் இல்லாமல் இதனை கூறியதால் மான் உருவம் அடைந்து அலையட்டும் என சாபமிட்டார். இப்படியாக தோன்றுவதுதான் 4வது பிறப்பெடுக்க ஒரு காரணமாக அமைந்தது.